வணக்கம் சைடெக் நண்பர்களே. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ரொம்ப எளிதில் அதாவது ஈஸியாக அழக்கூடிய ஒரு நபரா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் காரணங்கள் என்ன, ஏன் நம்ம ஈஸியாக அழுதுடுறோம், என்ன காரணத்தினால எனக்கு உடனே அழுக வருது, இந்த அழறதுன்றது நல்லதா கெட்டதா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன, ஏன் எனக்கு இந்த மாதிரி அழுக வருது அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ், சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். எளிதில் அழுகிற நபர்களின் உளவியல் ரகசியம் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக அழுதுடுறாங்க. எல்லா விஷயத்துக்கும், சின்ன விஷயத்துக்கும் கூட டக்குன்னு கண்ணில் கண்ணீர் விட்டுறாங்க. நான் ஏன் இப்படி இமோஷ்னல் ஆகிறேன்? ஒரு வேளை அழுறது பலகீனமா? எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, அழுதா கோழைங்க தான் அழுவாங்க, ஆம்பளை பிள்ளைங்க அழக்கூடாது, பெண் பிள்ளைங்க அழகக்கூடாது, அழறது தப்பு, தைரியமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் டக்குன்னு அழுதுடுறேன். அழறது நல்லதா? இல்லைனா அழாமல் இருக்க முடியலையே, இதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விஷயமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவுக்கு சேனலுக்கு புது நபராக இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் உங்களை அடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு விஷயம், அழறது அப்படின்றது பலகீனமான ஒரு விஷயமா அப்படின்னாக்கா அது பலகீனமான விஷயம் கிடையாது. இது ஒரு வீக்னஸ்ன்னு நினச்சிட்ருக்காங்க. அழுதா வீக்காக இருக்கிறவங்க தான் அழுவாங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. பட் சைக்காலஜி அப்படி சொல்லலையே. இது பின்னாடி இருக்கிற உண்மையை பார்ப்போம். அழறதுன்றது பலவீனம் கிடையாது. இது மனிதர்களுடைய ஒரு இயல்பான உணர்ச்சி வெளிப்பாடு தான். சிரிக்கிற மாதிரி, கோவப்படுற மாதிரி, பயப்படுற மாதிரி, கவலைப்படுற மாதிரி, பொறாமை வர்ற மாதிரி, அருவருப்பு வர்ற மாதிரி, லவ் வர்ற மாதிரி, இதுவும் கூட ஒரு ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான். இதை ஒரு முரண்பாடான விஷயம் மாதிரி, ஒரு வீக்னஸான ஒரு விஷயம் மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அழுக வருது அப்படின்னாக்கா என்னென்ன காரணத்தினால அழுக வரலாம் அப்படின்னாக்கா, சோகத்தில் இருக்கும்போது மட்டும்தான் அழணும்னு அவசியம் இல்லை. சந்தோஷத்தில் இருக்கும்போதும் அழுக வரும், மன அழுத்தத்தில் இருக்கும்போதும், ஏமாற்றத்தில் இருக்கும்போதும், மற்றவங்கள பார்த்து கருணையாக நம்ம ஃபீல் பண்ணும்போது கூட நமக்கு அழுக வரலாம். ஸோ அழறதுன்றது ஒரு மனசோட இயற்கையான ஒரு வெளிப்பாடு தான். இது ஒரு இயற்கையான முறை தான். உணர்ச்சி வெளிப்படுத்தும் போது வரக்கூடிய ஒரு இயற்கை உணர்வு தான், ஒரு முறை தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர இது பலகீனம் இல்லைன்றது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இமோஷ்னல் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதிக உணர்ச்சி உணர்வு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப ஈஸியாக அழறாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு சில விஷயங்கள் காரணமாக இருக்கலாம். அதிக உணர்ச்சி உணர்வு கொண்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்களை என்ன சொல்லலாம்டாக்கா ஹைலி சென்சிட்டிவ் பர்சன், ஹெச்எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி கூட சில வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவர்களின் வலியை ரொம்ப ஆழமாக உணர்வர்கள். மற்றவங்க இடத்த பார்த்து யோசிப்பாங்க, தன்னை பற்றி யோசிக்காமல் அவங்களுக்கு எப்படி கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க. இதை நாங்கள் எம்பத்தட்டிக்கல் திங்கிங்னு சொல்லுவோம். அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய இடத்துல அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்கன்னு உணரக்கூடிய நபர்கள் இந்த ஹைலி சென்சிட்டிவ் பர்சன், ஹெச்எஸ்பி பர்சன்னு சொல்லுவாங்க. இவங்க ஈஸியாக அழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க உலகத்தையே அவங்களுடைய பார்வத்தில் தான் பார்ப்பாங்க, தன்னுடைய இடத்துல பார்க்க மாட்டாங்க. அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ அவங்களுக்கு வலிக்கும் இல்லை அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த நபர்கள் சீக்கிரமாக அழறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது விஷயம் பார்க்கலாம். மூளையோட செயல்பாடை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எல்லாமே பலகீனம் இல்லைன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அப்போ என்ன இது மூளையில் இது எப்படி செயல்படுதுன்னு நம்ம மூளையில் லிம்பிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இதை நம்ம இமோஷ்னல் சென்டர்னு நம்ம சொல்கிறோம், உணர்ச்சி மையம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த லிம்பிக் சிஸ்டத்தை. அப்புறம் அமிக்தாலா அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையில் ஒரு பகுதி இருக்குது. இந்த பிக்சரில் நான் காட்டுறேன் உங்களுக்கு, அது புரியும் உங்களுக்கு. இது என்னென்னா சில பேருக்கு ரொம்ப அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கும். இந்த அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக உணர்ச்சி உங்களுக்கு ரொம்ப வேகமாக வரும். அந்த உணர்ச்சி அதிகமாக வேகமாக வர்றதுனால கண்ணீரும் சீக்கிரமாக உங்களுக்கு வந்துடுது. ஸோ இதில் பயாலஜியும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இந்த லிம்பிக் சிஸ்டம், அமிக்தாலா, ஸோ இவைகள்லாம் கூட இந்த உணர்ச்சி வெளிப்பாட்டின் காரணமாக சீக்கிரமாக அவங்க கண்ணீர் வர்றதுக்கு ஒரு காரணமாக அமையுதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம மொத்தம் 3 விஷயம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம 4வது விஷயம் பார்க்கலாம். குழந்தை பருவ அனுபவங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க குழந்தை பருவத்தில் சில ட்ரமேட்டிக் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, சைல்டுஹுட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சின்ன வயசில் அவங்க லைஃப்பில் ஏற்பட்ட மறக்க முடியாத சில அனுபவங்கள், மன கஷ்டங்கள், உடல் ரீதியான, மன ரீதியான, பாலியல் ரீதியான, உறவு ரீதியான,
ஏதாவது ஒரு துன்பத்திற்கு அவங்க ஆளாயிருக்கலாம். அது மறக்க முடியாத ஒரு பிரச்சனையாக மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கலாம். அவைகள் அடிக்கடி அவங்க மனசுக்குள்ளே வந்து ஞாபகப்படுத்தலாம். அந்த ஞாபகத்தின் வெளிப்பாடாக, அந்த அனுபவத்தின் விளைவாக, அந்த எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸின் காரணமாக அவங்களுக்கு அடிக்கடி அழுக வர்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ அப்படி இது தப்பாக கெட்டதுன்னு கேட்டால் அழுறது நல்லது தான். அழுறதன் மூலமாக அந்த ட்ரமாட்டிக் ஈவெண்ட், அந்த அதிர்ச்சி சம்பவங்கள், மன பாதிப்பு சம்பவங்களின் வெளிப்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு குறையவும் ஆரம்பிக்குது. உள்ளே அடக்கி வைக்கிறத விட அழுதுறது கூட ஒரு பெட்டரான ஒரு விஷயந்தான். ஸோ இப்போ நம்ம 4 விஷயம் பார்த்துருக்கோம். அடுத்து 5வது விஷயம் என்னன்னு பார்ப்போம். அழறது வந்து ஒரு தொடர்ச்சி தான். அது அழறது வந்து என்னென்னாக்கா மன அழுத்தத்தை குறைக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். இது என்ன பண்ணுது கேட்டிங்கனாக்கா நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. உள்ளே அடக்கி வைக்கிறத விட அழுதுறது அப்படின்றது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை குறைச்சி நம்ம உடம்புல ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வருது. உடம்பு என்ன மாற்றத்தை கொண்டு வருது? உடம்பு ரிலாக்ஸ் ஆக்குது, டென்ஷனை குறைக்குது, மன பாரமாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அந்த பாரத்தை வந்து குறைக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் மனசே லேசாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துது. ஸோ உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அழறது. அடுத்து 6வது விஷயம், சில பேருடைய குணாதிசயங்கள். இந்த குணாதிசயங்கள் உள்ளவங்க அழுவாங்க அப்படின்னு தான் ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்துது, ரிசர்ச் சொல்லுது. ரொம்ப கருணை குணம் கொண்டவர்கள், ரொம்ப நல்ல மனிதர்களாக இருக்கிறவங்க நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள், மற்றவருடைய உறவுகளை மதிக்கிறவங்க, மற்ற மனிதர்களை மதிக்க தெரிஞ்சவங்க, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தெரிஞ்ச நபர்கள், சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப எளிதில் ஈஸியாக அழக்கூடிய ஒரு நபர்களாக இருக்காங்க. ஸோ இது வந்து பலகீனம் இல்லைன்றதை நான் ஒவ்வொரு முறையும் நான் வெளிப்படுத்துகிறேன். இது வந்து ஒரு இமோஷ்னல் ஸ்ட்ரென்த்து தான். சரி, இப்போ அழறது நல்லதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அழுதுகிட்டே இருக்கலாமா? நீங்கள் தெரிஞ்ச ஒருத்தவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேணாமா? இல்லை எனக்கே கூட ரொம்ப ரொம்ப அழுக வந்துக்கிட்டே இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு லிமிட் இருக்குது அதுக்கு, ஓகேவா? அது கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம். சில நேரத்தில் நம்ம அது சோகத்தின் வெளிப்பாடு காரணமாக அல்லது ஒரு நம்ம மனசு ஒடிஞ்சிருதுன்னு சொல்கிறோம், நம்பிக்கை ஹோப்லெஸ்னஸ், நம்பிக்கை இழப்பு காரணமாக, ஒரு சோகத்தின் காரணமாக, ஒரு பிரிவு காரணமாக, அல்லது ஏதாவது வாழ்க்கையில் நடக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தின் காரணமாக, அல்லது காரணமே இல்லைங்க, என்னென்னு தெரியலைங்க, காரணமே இல்லை, காரணமே இல்லாமலேயோ ஸோ அந்த அழுகை வந்து டெய்லி வருது, எனி டைமும் வருது. அது என் வேலையை பாதிக்குது, என்னோடய குடும்ப உறவுகளை பாதிக்குது, என் தொழிலை பாதிக்குது, என்னோடய ஆரோக்கியத்தை பாதிக்குது, தூக்கத்தை கெடுக்குது, என்னோடய பசியை கெடுக்குது, தினசரி இருந்துக்கிட்டே இருக்குது, இது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம அதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அது டிப்ரெஷனாக இருக்கலாம், அல்லது ஆன்சைட்டியாக இருக்கலாம், மனசோர்வு மற்றும் மனப்பதட்ட நோய்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக இருக்குது, அதிகரிச்சுக்கிட்டே போகுது, அது என்னோடய லைஃப்பை பாதிக்குது அப்படின்னாக்கா நிச்சயமாக ஒரு மனநல ஆலோசகரை, நிபுணரை நீங்கள் சந்திக்கணும் அல்லது அவங்கள காண்டாக்ட் பண்ணணும். உங்களுக்கு இருக்கிற அனுபவங்களை பற்றி அவங்ககிட்ட சொல்லணும். அதுக்கான முறையான கவுன்சிலிங் அல்லது உளவியல் சிகிச்சை என்று சொல்லக்கூடிய சைக்கோ தெரப்பியை நீங்கள் எடுத்துக்கணும். சைக்கோ தெரப்பி எடுத்துகிட்டு இந்த ப்ராக்டிஸஸை மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கான பயிற்சிகளை நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போதும், ஸோ அந்த முறைகளை அவங்க சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் சரியானபடி ஃபாலோ பண்ணும்போதும் நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். ஸோ அழறது பிரச்சனையா, அழறது வந்து ஒரு கெட்டதா, அழறது வந்து ஒரு தப்பா, பலகீனமா அப்படின்னா அப்படி கிடையாது. அது ஒரு இயல்பு தான். இதுதான் இந்த வீடியோ சொல்ல வருது. அதுவே அளவை மீறி தினசரி ஒரு கட்டுப்பாட்டை மீறி எல்லாத்தையுமே அதிகப்படுத்துகிற மாதிரி, தொந்தரவுகள் அதிகப்படுத்துகிற மாதிரி அழுகு எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா அது டிப்ரெஷன், ஆன்சைட்டியாக இருக்கலாம். அதை நம்ம நிச்சயமாக கவனிக்கணும். அதை நம்ம பார்த்து சரி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்படின்னு நான் இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்திக்கிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இது உங்களுக்கு அழுகையை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட்டில் வந்து உங்கள் டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். இதே மாதிரி ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த நபர்களுக்கு, அடிக்கடி அழகிற நபர்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கலாம், அவங்களுக்குள்ள ஒரு தெளிவை ஏற்படுத்தலாம், உளவியல் பற்றிய ஒரு அறிவை உங்களுக்கு புகட்டலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ சேனல் புது நம்பர் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.